பணம் பெருக, தனம் பெருக ஏப்ரல் மாத சவால். நியூ ஃபினான்ஷியல் இயராக இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தினமும் நான் சொல்லக்கூடிய ஒரு பணத்தால் பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். ஏப்ரல் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாராத திடீர் பண வரவு வரும். யார் இந்த சவாலுக்கு தயாராக இருக்கீங்க? சவால்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். குபேர கடாட்சத்தின் மூலமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தனம் பணம் தினம் தினமும் உங்களுக்கு பெருகட்டும். வாழ்க. ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுதே அந்த மாதத்திற்கான சவாலை நான் உங்களுக்கு தருவேன். அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, பாதி பேர் செய்வாங்க. ஆனால் ரிசல்ட்டு கொடுக்குறவங்க மட்டும்தான் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் குருஜி இந்த சவாலை செஞ்சேன், இது நடந்துருச்சு, இது கிடச்சிருச்சு, நம்பவே முடியல, வேலையும் கூட மாற்றம் கிடச்சி சேலரி டபுள் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ போன மாத சவாலும் நிறைய பேர் செஞ்சு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த மாத சவால் உங்களுக்காக சொல்கிறேன். முழு நம்பிக்கையோடு இந்த சவாலை செய்யுங்க. ஏன்னா நம்ம பரிகாரம் அப்படிங்கிறதே நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான். அதுவும் இந்த மாதிரி ஆன்மீக சவால்களை எடுத்து நீங்கள் செய்யும்போது அந்த நம்பிக்கையே உங்களுக்கு பணவரவை தரும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அன்னையில் இருந்துங்க காலையோ இரவோ ஒரே ஒரு 10 ரூபா பணத்தாள் எடுங்க. உங்கள் ஊரில் எது சிங்கிள் கரன்சி சிம்பிள் கரன்சி இருக்கோ அந்த கரன்சி எடுத்துக்கோங்க. மலேசியாவாக இருந்தால் ஒரு ரிங்கல்ஸ், சிங்கப்பூராக இருந்தால் ஒரு டாலர், ஸ்ரீலங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு 20 ருபீஸ். இந்தியர்கள் ஒரு 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு 4 புறமும் புணுகு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா 4 புறமும் மஞ்சள் தடவி அந்த பணத்தால் உங்கள் முகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் பணம் தனம் தினம் தினம், ஓம் பணம் தனம் தினம் தினம், இந்த மந்திரத்தை எத்தனை ரூபா வைக்கிறீங்களோ அத்தனை முறை சொல்லணும். 10 ரூபா வச்சிங்கன்னா 10 முறை சொல்லி அதைய உங்களோட பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க. ஏப்ரல் மாதம் முழுவதும் இதைய தொடர்ந்து செய்யுங்க. பெஸ்ட்டு என்னென்னா காலையில் 7 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 30 நாளும் 7 மணிக்கு செய்யுங்க. இல்லை மாலை 8 மணிக்கு செய்வேன்னா 30 நாளும் மாலை 8 மணிக்கு செய்யுங்க. இல்லை நான் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்வேன் அப்படின்னா 30 நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. சாப்பாடு கவனிக்க வேண்டியதில்லை, குளிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த பண பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சம் யார் ஒருவன் 21 நாள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே செயலை செய்கிறானோ அதை அவனுக்கு ஆசீர்வாதமாக குறித்து வெற்றியை தரும். உங்களுக்கும் தரும். இந்த சூட்சமமான சைக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஃபினான்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன் சவால் செய்யறதுக்கு தயாராக செய்து வாருங்கள். வாழ்க. ஸோ தொடர்ந்து பல ரகசியங்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் பதிவு செய்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் 4, 5, 6 நாம் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை அன்பர்கள் நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பணத்தடையோ கடன் தடையோ வியாபார தடையோ வராது. ஏன்னா அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உங்கள் எனர்ஜியை எப்படி அதிகப்படுத்தணும்னு இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன். மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 14 சித்திரக்கன்னியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பூஜையில் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கங்க. ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 6ஆம் தேதி ஏற்படுகிறது. ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கும். ராகு கேது பயிற்சி யாகத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.